டேய் மச்சான், உன் தங்கச்சி வேற ஜாதிக்கார பையனோட சுத்திட்டு திரிறா, பாத்துக்கோ. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நானே 2-3 டைம் நேரில் பார்த்துட்டேன். நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போவான் பாத்துக்கோ. நாளைக்கு நம்ம சாதிக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. டேய், குடும்ப கௌரவத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. சார் முதல்ல பேசி பார்ப்பேன், கேட்கலையா வெட்டி சாச்சிடுவேன். சார் உங்க ஆர்டர். என்னம்மா கொண்டா வெயிட் பண்ண முடியாதா? சார் நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் ரொம்ப கௌரவமான குடும்பமா சார்? ஆமா. வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணா உங்க தங்கச்சியை கொண்டுருவீங்க, அப்புறம் உங்க ஜாதியில ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அப்படிதானே சார்? ஆமா. ஏய் இந்தாமா. பின்ன என்ன சார், எனக்கும் உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருந்தான். அவனும் இப்படிதான், நான் லவ் பண்ண பையன் வேற ஜாதிக்காரன்னு அவனை கொன்றுவன்லாம் மிரட்டி எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சான். என் புருஷன் குடிகாரன், பொம்பளை பொறுக்கி. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் போய் சேர்ந்துட்டான். எங்கள் அண்ணனும் என்னை இப்போ பார்த்துக்கல. எங்கள் அண்ணன் என் வாழ்க்கையை செதுக்கிறதா நினச்சி ஜாதியை பெருசாக நினச்சி என் காதலை பிரித்தான். இன்னைக்கு அவன் குடும்பம் குட்டின்னு அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். ஏன் நிலைமை உங்கள் தங்கச்சி இந்த நிலைமைக்கு வர வச்சிடாதீங்க சார். ஏய், எனக்கு என் சமூகம் தான் முக்கியம். காந்தி சொல்லி, பெரியார் சொல்லி, அம்பேத்கர் சொல்லிலாம் கேட்காத நீங்க, நான் சொல்லியே கேட்க போறீங்க.